போன ஆடியோவில் 9வது ஸ்கந்தத்துல 9வது அத்தியாயத்தை பார்த்தோம். அதுல பகீரதன் கங்கைய பூமிக்கு கொண்டு வரத பத்தி பார்த்தோம். இந்த 10வது சாப்டர்ல ஸ்ரீராமனுடைய சரிதத்தை பத்தி சொல்றா. அத பார்க்கலாம். ஸ்ரீ சுகர் சொல்றார், கட்வாங்கனுடைய பிள்ளை தீர்க்கபாகு, தீர்க்கபாகுவோட பிள்ளை ரகு, ரகுவோட பிள்ளை தசரதன். சாட்சாத் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த பரம புருஷன் அவருக்கு பிள்ளையாக பிறந்தார். அவள்லாம் தான் ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர்கள். பகவான் தன்னோட சங்கல்பத்தினால 4 பேராக பிறந்தார். சீதையினுடைய மணவாளனான அந்த ஸ்ரீ ராமபிரானுடைய சரித்திரத்தை வால்மீகி முதலிய மகரிஷிகள் விஸ்தாரமாக வர்ணனை பண்ணிருக்க. அத நாம கேட்டிருக்கோம். அந்த ஸ்ரீ ராமபிரான் தந்தையினுடைய வார்த்தையை பாதுகாக்கும் பொருட்டு ராஜ்யத்தை விட்டுட்டு சீதையோட கைப்படுவதை கூட பொறுக்க முடியாத தாமரை மலர் போன்ற தன்னுடைய பாதங்களால் நடந்து வனத்துக்கு போய் லக்ஷ்மணனால் காது மூக்குகள் அருந்து கோபம் கொண்ட சூர்பனகேனால ஆசை தீ வளர்க்கப்பட்ட ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போக அவளை பிரிந்த வருத்தம் பொறுக்க முடியாம ஸ்ரீராமன் புருவத்தை நெரிக்க அதை கண்டு பயந்த சமுத்திரராஜனுடைய வார்த்தைகளால சமுத்திரத்துல அணை கட்டி லங்கையை சேர்ந்து துஷ்டர்களான ராவணாதிகளாகின்ற விருட்சங்களை காட்டுத்தீ கொளுத்துவது போல பஸ்பம் பண்ணி மறுபடியும் சீதையோடு கோசல தேசத்துக்கு வந்து பட்டாபிஷேகம் அடைந்து பூமியை ஆண்டு வந்தார் இல்லையா? அந்த மகானுபாவன் நம்மையும் பாதுகாக்கட்டும். விஸ்வாமித்திர மகரிஷியின் யாகத்தில் தம்பி லக்ஷ்மணன் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது மாரீச்சன் முதலிய ராட்சச சிரேஷ்டர்களை வதைத்த ஸ்ரீராமபிரான் நம்மை பாதுகாக்கட்டும். சீதையின் ஸ்வயம்வர மண்டபத்திலே உலகத்தில் உள்ள வீரர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்திருக்கின்ற அந்த சபையில் உறுதியை உடைய வலுவாக இருக்கக்கூடிய 300 பேர்கள் தூக்கி கொண்டு வந்த அந்த ருத்ர தனுஷை எடுத்து நாணேற்றி இழுத்து ஒரு இளம் யானை கரும்பு தடியை முறிப்பது போல முறித்துவிட்ட இந்த ஸ்ரீராமபிரான் நம்மை பாதுகாக்கட்டும். தனக்கு தகுந்த குணம், சீலம், வயது, உருவம், அழகு இவைகளை உடையவளும் சீதை என்ற பெயருடைய ஜனக வம்சத்திலே தோன்றியவளும் முன்பு தன்னுடைய மார்பிலே இடம் கொடுத்து வெகுமதிக்கப்பட்ட அந்த ஸ்ரீ மகாலட்சுமியை வில்லை நாணேற்றும் பந்தயத்தினாலே ஜெயித்து மறுபடியும் தன்னுடைய பட்டணத்திற்கு போகும்போது 21 தடவைகள் பூமியில் க்ஷத்திரிய பூண்டுகளே இல்லாமல் அழிந்து போகும்படி செய்த பரசுராமருடைய பெரும் கர்வத்தை போக்கின அந்த ஸ்ரீராமபிரான் நம்மையும் பாதுகாக்கட்டும். அவன் சத்தியமாகிற பாசத்தினால் கட்டுண்டு தந்தையனுடைய ஆக்ஞையை சிரத்திலே வகித்து பற்றில்லாத யோகி பிராணன்களை துறப்பது போல ராஜ்யத்தையும் செல்வத்தையும் பிரீத்தியான நண்பர்களையும் வீடு வாசல் ஆகிய அனைத்தையும் துறந்து பாரியையோடும் தம்பியோடும் வனத்துக்கு போனான். ராவணனின் உடன் பிறந்தவளான சூர்பனகை மதி கெட்டு போய் சீதையை எடுத்து கொண்டு போக நினைச்சு அவளுடைய காது மூக்குகளை அறுத்து அவள் உருவத்தை விரூபமாக்கி கரன், தூஷணன், திரிச்சிரன் முதலிய அவளுடைய பந்துக்களை கொன்று ஒருவருக்கும் தடுக்க முடியாத வில்லை கையிலே ஏந்தி அந்த வனத்திலே வாசம் செய்தான். சூர்பனகை ராவணனிடம் சென்று சீதையின் அழகையும் அவள் ராமனுடன் வனத்திற்கு வந்திருக்கும் விருத்தாந்தத்தையும் சொல்ல அவன் அவள் மேல் காம விகாரத்தை ஏற்படுத்தி கொண்டு அவளை தானடைய விரும்பி தான் நேரிலே அங்கே போக பயந்து மாரீசனை அனுப்ப அவனும் அற்புதமான ஒரு மானின் உருவத்தை எடுத்துக்கொண்டு
ராமாசிரமத்திற்கு அருகாமையிலே உலாவ சீதையும் அதை பார்த்து தான் ஆசைப்பட ராமன் அதை தொடர்ந்து போக மானுருவம் கொண்ட மாரீசனும் ராமனை ஆசிரமத்திலிருந்து வஞ்சித்து நெடுந்தூரம் இழுத்து கொண்டு போகும்போது ருத்ரன் தக்ஷரை அழித்தாற் போல மாயத்தை அறிந்த ராமன் சீக்கிரமாக அந்த மாரீசனை தன்னுடைய பாணத்தினால் அடித்தான். அப்பொழுது லக்ஷ்மணனும் ராமனை தொடர்ந்து போக அந்த இருவரும் இல்லாத நேரம் பார்த்து ராட்சச அதமனான அந்த ராவணன் வனத்தில் சென்னாய் போல வந்து சீதையை தூக்கி கொண்டு போக ராமன் சீதையை பிரிந்து லக்ஷ்மணனோடு கூடி துக்கித்தவன் போல ஸ்திரீகளிடத்தில் மனப்பற்று செய்பவர்களின் கதி இதுதான் என்பதை வெளியிட்டுக் கொண்டு வனத்திலே சஞ்சரித்தான். ராவணன் சீதையை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது வழியிலே அவனை தடுத்து சீதையை விடுவிக்க முயன்று அதனால் அடியுண்ட ஜடாயுவுக்கு தகன சம்ஸ்காரம் பண்ணி கபந்தனை கொன்று வானரர்களோடு சிநேகம் பண்ணி வாலியை கொன்று அந்த வானரர்களால் தன் காதலியான சீதையின் கதியை அறிந்து பிரம்ம ருத்ரர்களால் பூஜிக்கப்பட்ட பாதார விந்தங்களை உடையவனாகி இருந்தாலும் கூட மனுஷ்யனாக அவதாரம் செய்திருப்பதால் தன் மகிமையை வெளியிடாமல் தான் வல்லமையற்றவன் போல வானர சிரேஷ்ட சைன்யங்களோடு சமுத்திர கரைக்கு போனான். அங்கு சமுத்திரராஜனை சரணமடைந்து 3 ராத்திரிகள் உபவாசம் இருந்தும் அவன் வராத காரணத்தினால் கோபம் அடைந்து கண்கள் சிவக்க கடைக்கண்ணால் சமுத்திரராஜனை நோக்க அந்த அளவில் சமுத்திரராஜன் பரபரக்க பயத்தினால் தன்னுடைய கோஷம் அடங்கப்பட்டு பூஜைக்கு வேண்டிய வஸ்துக்களை சிரத்தின் மேலே எடுத்துக்கொண்டு உருவத்தோடு வந்து தோன்றி பாதார விந்தங்களில் விழுந்தான். சமுத்திரராஜன் சொல்றான், பெருமை அமைந்தவனே, எங்கும் நிறைந்த பரமபுருஷனே, நீ பிராயோபவேசம் செய்திருக்கும் பொழுது உன்னை மூட புத்தி உடைய நாங்கள் இதுவரையில் நிர்விகாரணம் ஜகத்திற்கெல்லாம் பிரபுவுமான ஆதி புருஷன் என்று அறியாமல் இருந்தோம். இப்பொழுது தெரிந்து கொண்டோம். உன் சங்கல்பத்தின்படி நடப்பதாகிய சத்துவ குணத்திலிருந்து தேவகணங்களும் ரஜோகுணத்திலிருந்து பிரஜாபதிகளும் தமோ குணத்திலிருந்து ருத்ராதிகளும் உண்டாகினார்கள். சத்வாதி குணங்களுக்கு நியாமகனான அந்த பகவான் நீதான். அதை இப்பொழுதுதான் தெரிந்து கொள்கிறேன். நீ இஷ்டப்படி ஜலத்தை கடந்து சென்று விஸ்ரவசின் பிள்ளையும் 3 லோகங்களையும் அழச் செய்கின்றவனுமான ராவணனை வதைத்து உன் பத்தினியை அடைவாயாக. வீரனே, உனக்கு இந்த ஜலம் ஒரு தடையல்ல. ஆயினும் உன் புகழ் பரவும் பொருட்டு என் ஜலத்தின் மேலே அணையை கட்டுவாய். திசைகளையெல்லாம் ஜெயித்த மன்னவர்கள் நீ அணை கட்டினதைக் கண்டு இது ஒருவராலும் செய்ய முடியாத செயல் என்று உன்னுடைய புகழை பாடுவார்கள் அப்படின்னு சொல்லி சமுத்திரராஜன் சொல்றான். ஸ்ரீராமன் சமுத்திரராஜனுடைய வசனத்தை கேட்டு வானர வீரர்களினுடைய உதவியால சமுத்திரத்துல அணைய கட்டி சுக்ரீவன், நீலன், ஹனுமான் முதலிய பல வானரர்களுடன் முன்பே ஹனுமானால் கொளுத்தப்பட்ட லங்கா பட்டணத்திற்குள் விபீஷணன் காட்டின வழியின்படி வானர வீரர்களின் சைன்யம் அந்த பட்டணத்திலே நுழைந்து விளையாடும் இடங்களையும் நெல் களஞ்சியங்களையும் கருவூலங்களையும் வீட்டு வாசல்களையும் பட்டணத்து வாசல்களையும் சபைகளையும் உப்பரிகை முதலிய இடங்களையும் திண்ணை முதலிய இடங்களையும் துவஜங்களையும் பொன் குடங்களையும் 4 வீதிகளையும் இடித்து பாழ் செய்தது. வானர வீரர்களால் அழிக்கப்பட்ட அந்த நகரம் யானை கூட்டங்களால் கலக்கப்பட்ட தாமரை ஓடை போல ஆயிடுத்து. ராட்சசர்களுக்கு பிரபுவான ராவணன் வானர வீரர்கள் தன் பட்டணத்தை அழிப்பதைக் கண்டு நிக்கும்பன், கும்பன், தூம்ராட்சன், துர்முகன், சுராந்தகன், நராந்தகன் முதலியவர்களில் ஒவ்வொருவனையும் சைன்யத்துடன் அனுப்ப அவர்கள் எல்லோரும் ஆண்டு போகும்போது தன் பிள்ளையான இந்திரஜித்தையும் பிரகஸ்தன், அதிகாயன், அகம்பனன் முதலியவர்களையும் அவரவர் சைன்யங்களோடு அனுப்ப அவர்கள் யாவரும் ஆண்டு போக பிறகு கும்பகர்ணனையும் பெரிய சைன்யத்தோடு அனுப்பினான். ஸ்ரீராமன் சிறு கத்தி, சூலம், தனுசு, ஈட்டி, தடி, சக்தி, பாணம், தோமரை, பெரும் கத்தி முதலிய ஆயுதங்களால்
அந்த அரக்க சைன்யத்தை சுக்ரீவன், லக்ஷ்மணன், ஹனுமான், கந்தமாதனன், நீலன், அங்கதன், ஜாம்பவான், பனசன் முதலியவர்களோடு கூடி எரிச்சான். ஸ்ரீராமனுடைய சேனாதிபதிகளான அங்கதன் முதலிய வானர வீரர்கள் எல்லோரும் யானை, காலால், தேர், குதிரை, யுத்த வீரர்கள் ஆகிய இவர்களோடு அந்த ராட்சச படையுடன் இரண்டு பேராக சேர்ந்து சீதையை தொட்ட பாபத்தினால் மங்களங்கள்லாம் அழியப்பட்ட ராவணனை பிரபுவாக உடைய ராட்சச வீரர்களை பர்வதங்களாலும் கதைகளாலும் பானங்களாலும் அடித்து அவளுடைய கதைய முடிச்சா. தன் பலம் அழிந்ததைக் கண்டு ரதத்தின் மேலே ஏறிக்கொண்டு ஸ்ரீராமனை எதிர்த்து மாதலியால் கொண்டு வரப்பட்டதும் இந்திரனுடைய ரதத்தின் மேல் ஏறிக்கொண்டு விளங்குகின்ற அந்த ஸ்ரீராமனை பானங்களால் ராவணன் அடிச்சான். அப்படி அடிக்கின்ற ராவணனை பார்த்து ஸ்ரீராமன், அட ராட்சச அதமா, நாய் ஒருவரும் இல்லாத சமயம் பார்த்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பட்சியங்களை எல்லாம் கொண்டு போவது போல துர்புத்தி படைத்த நீ நான் இல்லாத நேரம் பார்த்து என் பாரியையை பறித்து கொண்டு போனாயே. இந்த நிந்தைக்கு இடமான காரியத்தை பண்ணியும் கூட வெட்கமே இல்லாமல் திரிகின்ற உனக்கு இப்பொழுது மிருத்யுவை போல் கடக்க முடியாத வீரியமுடைய நான் அதற்கான பலனை தருகிறேன் அப்படின்னு சொல்லி பானத்தை பிரயோகம் பண்றார். அந்த பானம் வஜ்ராயுதம் போல அவனுடைய ஹிருதயத்தை பிளந்தது. அந்த ராவணன் 10 முகங்களாலும் குருதியை கக்கிக் கொண்டு ஜனங்கள் எல்லோரும் ஹா ஹா என்று கதற புண்ணியம் க்ஷீணிக்க பெற்றவன் சொர்க்கலோகத்திலிருந்து விழுவது போல வாகனத்திலிருந்து கீழே விழுந்தான். பிறகு ராட்சசிகள் மண்டோதரியோடு லங்கையிலிருந்து புறப்பட்டு அழுது கொண்டே ராவணனுடைய அருகாமைக்கு ஓடி வந்தார்கள். அவர்கள் அங்கு வந்து சேர்ந்து அங்கு லக்ஷ்மணனுடைய பானங்களால் அடியுண்டு விழுந்திருக்கிற தங்களுடைய பந்துக்களை அணைத்து, நாதா, உலகங்களை எல்லாம் அழச் செய்கின்றவனே ராவணா, நாங்கள் பாழாக போனோம். இப்பொழுது சத்துருக்களால் பீடிக்கப்பட்டு உன்னையும் பிரிந்திருக்கின்ற இந்த லங்காபுரம் யாரை சரணமடையப் போகிறது? மகா பாக்கியமுடையவனே, நீ காம விகாரத்தினால் மதிமயங்கி சீதையனுடைய தேஜஸின் பிரபாவத்தை அறியவில்லை. அதனால் தான் நீ இந்த கதியை அடைஞ்சிருக்க. எங்களையும் இந்த லங்கையையும் விதவையாக்கிட்டேயே. இதோ படுத்திருக்கின்ற உன்னுடைய தேகம் கழுகுகளுக்கு இரையானதே, உன்னை நரக போகத்திற்கு தள்ளியதே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழறா. விபீஷணன் ஸ்ரீராமன் சொன்னபடி ராவணன் முதலிய பந்துக்களுக்கு பிரேதகாரியத்தை நடத்துறான். அதுக்கப்புறம் ஸ்ரீராமபிரான் அசோகவனத்துல சிம்சுபா விரட்சத்தின் அடியிலே இருந்து கொண்டு தன்னை பிரிந்து நோயால் இழைத்திருக்கின்ற சீதையை பார்க்கிறார். ஸ்ரீராமன் தன் காதலி வருத்தத்தோடு இருக்கிறத பார்த்து மன இரக்கம் அடைகிறார். சீதை ராமனை பார்த்து சந்தோஷம் அடைகிறார். ஸ்ரீராமன் அவளை புஷ்பக விமானத்திலே ஏற்றி சுக்ரீவன், விபீஷணன், ஹனுமான் இவர்களோடு தானும் அந்த விமானத்திலே ஏறிக்கொண்டார். அந்த பகவான் விபீஷணனுக்கு ராட்சச கணங்களுக்கு பிரபுவாக இருத்தலையும் லங்கா ராஜ்யத்தையும் கல்பம் முடியும் வரையில் ஜீவித்திருக்கும்படியான ஆயுளையும் கொடுத்து தந்தையின் கட்டளையை நிறைவேற்றி விபீஷணனோடு கூடவே அயோத்தியாபுரத்துக்கு போனார். வழியிலே இந்திரன் முதலிய லோகபாலர்கள் பூமாரி பொழியரா. அந்த ஸ்ரீராமபிரான் தன் சகோதரனான பரதன் மர உரியோடு ஜடை தரித்து தர்ப்பம் பரப்பின வெறும் தரையில் படுத்து காலம் கழிப்பதை கேட்டு ரொம்ப வருத்தப்படுறார். பரதனும் ஸ்ரீராமபிரான் பட்டணத்துக்கு திரும்பி வரார் அப்படின்னு கேட்டு ராம பாதுகைகளை தன்னுடைய சிரசிலே வைத்து கொண்டு பட்டணத்து ஜனங்களும் மந்திரிகளும் புரோகிதர்களும் தொடர பாட்டு வாத்திய கோஷங்களோடு நந்தி கிராமத்திலிருந்து புறப்பட்டு தமையனாகிய ஸ்ரீராமனை எதிர்கொண்டு அழைத்தார். அப்பொழுது பிரம்ம வித்துக்களான பிராமணர்கள் வேதத்தை உறக்க ஓதிக்கொண்டு அவனோடு கூடவே போறா. சொர்ண அலங்காரம் செய்யப்பட்ட ரதங்கள், பொன் அலங்காரம் செய்யப்பட்ட குதிரைகள், சொர்ணமயமான கவசங்கள் தரித்த போர் வீரர்கள், தாம்பூலங்கள் கொடுப்பவர்கள், பணியாளர்கள், தேவதாசிகள் எல்லோரும் பரதனை பின்தொடர்ந்து போனா. மகாராஜனுக்குரிய குடை, சாமரம் முதலிய வரிசைகளையும் எடுத்துக்கொண்டு போன அந்த பரதன் ராமனுக்கு அருகிலே சென்று பிரேமத்தினால் நெஞ்சு உருகி கண்கள் பணித்து பாதுகைகளை அவர் முன்னே வைத்து பாதார விந்தங்களிலே விழுந்து
கைகளை குவித்துக் கொண்டு கண்ணீரும் கண்ணுமாக நின்றார். அந்த ஸ்ரீராமன் அந்த பரதனை கைகளால கட்டி அணைச்சிண்டு கண்ணீர்களால அவரை நினைத்து லக்ஷ்மணனும் சீதையும் தானுமாக பிராமணர்களும் மற்றுமுள்ள பூஜ்யர்களான குல விருத்தர்களுக்கும் நமஸ்காரம் பண்ணி தானும் பிரஜைகளால் நமஸ்காரம் செய்யப்பட்டார். உத்தர கோசல தேசத்தில் உள்ள ஜனங்கள் நெடுநாள் கழித்து திரும்பி வந்து இருக்கும் தன்னுடைய பிரபுவான ஸ்ரீராமனைக் கண்டு சந்தோஷத்தால அவர் மேல புஷ்பங்களை வாரி வாரி இறைச்சு கூத்தாடினா. ஸ்ரீராமன் பட்டணத்தில் நுழையும் போது பரதன் பாதுகைகளையும் விபீஷ்ண சுக்ரீவர்கள் சிறந்த சாமரங்களையும் ஹனுமான் வெண்கொற்ற குடையையும் சத்ருகுணன் தனுசு அம்பரா துணியையும் சீதை தீர்த்த கமண்டலுவையும் அங்கதன் பொற்கத்தியையும் ஜாம்பவான் பொன் கேடயத்தையும் எடுத்துக்கொண்டு போரா. ஸ்ரீராமன் புஷ்பக விமானத்தில் நட்சத்திரங்களோடு கூடிய ஆகாசத்திலே உதித்த சந்திரன் போல பிரகாசமாக இருந்தார். மகோத்சவத்துடன் கூடிய பட்டணத்திற்குள் பிரவேசித்தார். ராஜ கிரகத்தில் பிரவேசித்து கைகேயி முதலியவர்களையும் தன் தாயான கௌசல்யையும் வசிஷ்டர் முதலிய குருவையும் சிநேகிதர்களையும் நல்ல குலத்தில் பிறந்த பின் தோன்றல்களையும் பூஜித்தார். தானும் அவர்களால் பூஜிக்கப்பட்டார். சீதையும் லக்ஷ்மணனும் அப்படியே பூஜிக்க வேண்டியவர்களை பூஜித்து தாமும் பூஜிக்கப்பட்டு ராஜ கிரகத்திற்குள் பிரவேசிச்சா. கௌசல்யை முதலிய தாய்மார்கள் தன் புதல்வர்களை பெற்று தேகங்கள் பிராணன்களை பெற்று எழுந்திருப்பது போல எழுந்து அவர்களை மடியிலே வைத்துக்கொண்டு ஆனந்த கண்ணீரால் நனைத்து துக்கங்களை துறந்தார்கள். அதற்கு பிறகு குருவாகிய வசிஷ்டர் விதிப்படி ஜடைகளை எல்லாம் கலைக்க வைத்து 4 சமுத்திரத்தில் இருந்தும் கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்களில் இருந்தும் கொண்டு வந்த ஜலத்தால ஸ்ரீராமனுக்கு அபிஷேகம் பண்ணினார். ஸ்ரீராமன் இப்படி சிரஸ்நானம் பண்ணி அழகான வஸ்திரங்களை உடுத்து நன்றாக அலங்காரம் பண்ணிக்கொண்டு தன்னைப் போலவே நன்றாக அலங்கரித்து கொண்டு நல்ல வஸ்திரங்களை உடுத்து கொண்டிருக்கிற சகோதரர்களோடும் பாரியையோடும் கூடி சந்தோஷமாக இருந்தார். உடன் பிறந்த பரதனின் வேண்டுகோள் படி சிம்மாசனத்தை ஒத்துக்கொண்டார். அப்பொழுது அந்த தேசத்தில் உள்ள பிரஜைகள் அனைவரும் வர்ணாசிரமங்களுக்கு ஏற்பட்ட பஞ்ச மகா யஜ்ஜாதி கர்மங்களை எல்லாம் பண்ணினார். தன் தந்தையான தசரத சக்கரவர்த்தியை போல ஸ்ரீராமனும் பிரஜைகளை ஆட்சி பண்ணினான். பிரஜைகளும் அவனை தந்தையாகவே நினைச்சா. அப்போ தர்மம் 3 காலுடன் இருக்கப்பட்ட திரேதாயுகம் நடந்து கொண்டிருந்தது. அந்த காலம் தர்மம் 4 கால்களுடன் இருந்த கிருத்தயுகம் போலத்தான் அப்பொழுதும் இருந்தது. சமஸ்த பூதங்களுக்கும் சுகம் தருகின்றவனும் தர்மங்களை உணர்ந்தவனுமாகிய ஸ்ரீராமன் ராஜனாக இருக்கும் பொழுது வனங்கள், நதிகள், பர்வதங்கள், ரம்யகம் முதலிய வருஷங்கள், சிம்ஹலம் முதலிய தீபங்கள், சமுத்திரங்கள் இவையெல்லாம் பிரஜைகளுக்கு வேண்டியவற்றை கொடுத்தது. சர்வேஸ்வரனான ஸ்ரீராமன் ராஜனாக இருக்கும் பொழுது மனோவியாதி, சரீர வியாதி, கிழத்தனம், பசி, துக்கம், சோகம், பயம், இளைப்பு, மரணம் ஆகிய எதுவுமே ஏற்படவில்லை. ஏகபத்னி விரதம் தவறாதவனும் ராஜரிஷியின் சரித்திரம் உடையவனும் ராகம் முதலிய பிராகிருத குணங்கள் அற்றவனுமான அந்த ஸ்ரீராமன் கிரகஸ்தனுக்கு விதிக்கப்பட்டவைகளும் தன் வர்ணத்திற்கு ஒத்ததுமான தர்மங்களை உலகத்தவர்களுக்கு கற்பிக்க முயன்று தானும் அனுஷ்டித்தான். பதிவிரதையான சீதை பிரீத்தியினாலும் அனுசரணையினாலும் நல் ஒழுக்கத்தினாலும் பயத்தினாலும் வெட்கத்தினாலும் மற்ற பல குணங்களாலும் ஸ்ரீராமனுடைய மனதை பறித்தாள் அப்படின்னு சொல்லி இந்த 10வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து ஸ்ரீராமன் அயோத்தியில் இருந்து கொண்டு யஜ்யாதி கர்மங்களை அனுஷ்டித்த விதத்தை சொல்றா. அதை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.